ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, முட்டை வச்சு ஒரு தொக்கு வந்து பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு 5 முட்டைக்கு குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளியை குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தொக்கு வந்து சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கூடயும் நல்லா சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு வடை சட்டி எடுத்திருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. எந்த ஆயில் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானே இதில் தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு, வேறு எந்த ஸ்பைசஸும் நான் சேர்க்கலை. இது நல்லா பொரியட்டும். இது பொரிஞ்ச பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையை இதில் போட்டுட்டு தாளித்து விட்டுடலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு தேவையில்லை. லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். அது வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயிலேயே ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. கொஞ்சம் வந்து நிறம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்துருச்சு. இப்போ ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதோட ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் தக்காளி வந்து சீக்கிரம் வந்து வதங்கி வரும். அதுக்காக தான் உப்பையே சேர்த்துடுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஆவியில் வேகிறப்ப தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வந்துடும். கரண்டி வச்சு மசிஞ்சு விடணும், அதுக்காகத்தான். அதனால் ஒரு லிட்டு போட்டு மூடி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக மேஷ் பண்ணி விடுங்க தக்காளியை. இப்போ மூடி போட தேவையில்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் தக்காளி வந்து நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கினா தான் தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதை இப்போ வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கரண்டியை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விடுங்க. தக்காளி வந்து மசிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து காரம் அதிகமாக போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட இதில் ஆட் பண்ணி நீங்கள் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து வேறு எந்த மசாலா தூளும் சேர்க்கலை. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை பொருளும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்தளவுக்கு நல்லா பச்சை வாசனை போகணும். அதனால் நல்லா வந்து வதக்கி விட்டு மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. இப்போ வந்து முட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. அதை வந்து தோலை உரிச்சிட்டு கீரி வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் மசாலா தூள்லாம் உள்ளே இறங்கும். நான் வந்து 4 முட்டை மட்டும் இதில் சேர்த்துருக்கேன். ஒரு முட்டை வந்து தனியாக குழந்தைக்காண்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த முட்டையோட லைட்டாக பரட்டி விடுங்க. ஒரு பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த ஒரு பக்கமாக அந்த மசாலா தூள் இறங்கட்டும். இன்னொரு 5 நிமிஷம் கழித்து அடுத்த பக்கம் பரட்டி விடணும். இப்போ ஒரு 5 நிமிஷமாக பரட்டி விட்டாச்சு. இப்போ இன்னொரு பக்கம் வந்து பரட்டி விட்டு அந்த மசாலாவும் மேலே போட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம கீரலாம் இடத்துலலாம் நம்ம மசாலா தூள் வந்து உள்ளே இறங்கும். அப்போ தான் நம்ம பிட்டு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மொத்தமே 10 நிமிஷம் தான் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து முட்டை அதுக்குள்ளே மசாலா தூள் இறங்கின பின்னாடி பொடியாக நறுக்கிற கொத்தமல்லி இலையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இந்த ரெசிபியை மறக்காமல் செஞ்சு பாருங்கள். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் கூட எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சைடிஷாக அதுக்கு நல்லாயிருக்கும் இந்த முட்டை தொக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீர்த்தி குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.